தேர்ஸ்டே லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பாசிப்பருப்பும் துவரம்பருப்பு, ஒரு குட்டி தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி அரைக்கீரை தான் நான் செய்ய போகிறேன். நேற்று நான்வெஜ் பண்ணதுனால இன்றைக்கி எப்பயுமே தேர்ஸ்டே என் வீட்டில் பியூர் வெஜ்ஜு தான். அதுக்கு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு, பூண்டு வெங்காயம் வேக வச்சாலும் நான் இதுலேயும் தாளிப்பேன் எப்பயுமே. வரமிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரம் போட்டு, அப்புறம் அரைக்கீரை வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சதை போட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கிட்டு பருப்பு பார்த்திங்கன்னா நான் 2 பருப்பு போட்டதுனால ஒரே விசில் தான் விட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பருப்பு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நான் வந்து இது வந்து மிக்சியில் வந்து நான் கடையிறதோ இல்லை மிக்சியில் போட்டு அரைக்கிறதோ அதெல்லாம் இல்லை, அப்படியே வந்து ஒரு வதக்கி விட்டு இறக்கிடுவேன். ஏன்னா இது வந்து நம்ம சாப்பாடுல வந்து பிசைஞ்சும் சாப்பிட்லாம், தொட்டுக்கவும் செய்யலாம். அந்த மாதிரி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அரைக்கிறக்கு பருப்பு கூட்டு. இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு இது எண்ணெய் போட்டு பூண்டும் சோம்பும் தட்டி போடணும், வேறு எதுவுமே இல்லை. இதில் தட்டி போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கடைசியாக கருவேப்பிலையும் மிளகுத்தூளும் போட்டு இறக்கிட்டேன். இதுக்கு இந்த கீரைக்கும் இதுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், அதுக்காக செஞ்சேன். அப்புறம் கேரட் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அதை துருவி இதில் வந்து எதுவுமே இல்லை, உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூளோ மிளகாத்தூளோ எதுவுமே இல்லை, வெறும் பச்சை மிளகாய். ஆனால் சின்ன வெங்காயம் நிறைய போட்டு எண்ணெயில் தாளித்து விட்டுட்டு, கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் தாளித்து விட்டுட்டு, பச்சை மிளகாயும் போட்டு வதக்கி விட்டுட்டு, அந்த கேரட்டில் வர தண்ணியே போதும், வேறு எந்த தண்ணியும் ஊற்றினா மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகி கேரட் வெந்துடும், சூப்பராக இருக்கும். இது எதுக்காக நான் எந்த தூளும் போட்டு செய்யலைன்னா இந்த பச்சை மிளகாவோட காரமே போதும். ப்ளஸ் இது வந்து கேரட் ரைஸாக கூட நம்ம குழந்தைங்களுக்கு பிணைஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுடுவாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலாக நான் வந்து அரைச்சி விட்டு ரசம் பண்ணேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து என்னென்னா மிளகு, ஜீரகம், உரிக்காத பூண்டு ஒரு 8 பல்லு போட்டு அப்புறம் அதில் கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சிட்டு, அதை வரமிளகாய் போட்டு தாளித்து விட்டுடணும். ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பும் போட்டு வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அந்த குறப்பான இதை வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா புளி கரைசலோடு நான் 2-3 தக்காளியும் வந்து நான் அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி இதில் எடுத்து ஊற்றி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ரசம் கூட்டிக்கணும். அப்புறம் உப்பு போட்டுடணும், அவ்வளோதான். பொங்கி வரும்போது நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சூப்பராக இருக்குங்க. இந்த ரசத்தை அப்படியே நீங்கள் குடிக்கலாம் கிளாஸில் போட்டு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அந்த குடிக்கிற அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இன்றைக்கி என் வீட்டில் இதுதான், சுட சுட சாதம், பருப்பு, அரைக்கீரை போட்டு கூட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை, கேரட் பொரியல். இந்த கேரட் பொரியல் கேரட் சாதமாகவும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு டிஃபன் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பலாம். அதுக்காக தான் நான் மஞ்சத்தூளோ மிளகாத்தூளோ போடல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ரசமும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.